ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி, அதாவது பியூர் சயின்ஸ் பாட்டனி சாப்டர் 3ல் இருக்கக்கூடிய புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம புக் பேக் இன்டீரியர் கொஷின் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸை பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் 12th பயாலஜி, பாட்னி, சுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். புக் பேக் கொஷின் சரிங்களா, நீங்கள் புத்தகத்தில் எந்தெந்த கொஷின் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். சப்போஸ் இது சின்ன லெட்டர்ஸாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எந்த மீடியமோ அந்த மீடியத்தை ஜூம் பண்ணி வச்சிங்க, உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ புக் பேக்கில் படிக்கிறப்ப இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. நம்பர் ஆஃப் கொஷின் தேர்ட் லெசனில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் 5 மார்க்ஸ் இது எல்லாமே அதிகமாக இருக்கும். பியூர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு பாடத்துலேருந்து 10 மார்க் கன்ஃபார்ம் சரிங்களா. 10+1 10 மார்க்ஸுக்கு 2 மார்க் 3 மார்க்கும் ஒரு 1 மார்க் நமக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு சில லெசனில் 2 1 மார்க்ஸ் வரும். ஏன்னா நமக்கு 15 1 மார்க்ஸ் இருக்குது. ஸோ 10 லெசன்லேருந்து 10 1 மார்க்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடும். மீதி 5 1 மார்க்ஸ் கொஞ்சம் பெரிய லெசன்ஸ்லேருந்து கேட்பாங்க. அந்த பெரிய லெசனில் இந்த தேர்ட் லெசன் அண்ட் ஃபோர்த் லெசன் இது எல்லாமே அடங்கும் சரிங்களா. அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஏன்னா நமக்கு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் அதிகம். ஸோ நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறேங்க. ஆல்ரெடி நம்ம மிட் டேர்முக்கு அப்ரூவ் பண்ணியிருந்தோம். சாப்டர் 1 2 ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் தேர்ட்லேருந்து கூட என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் சாப்டர் 1 and 2 நம்ம சொன்ன கொஷின் எந்தளவுக்கு வந்திருக்கு, இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ அது எல்லாமே எந்தளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே போல் சாப்டர் 1 to 5 சரிங்களா, அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் இது எல்லாமே சொல்லிட்டோம். ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் மியூட் பண்ணிவிட்டு கேட்பாங்களா இல்லை ஸ்கிப் பண்ணி கேட்பாங்களான்னு தெரியல. கொஷின் மார்க் பண்ணிவிட்டு விட்ருவாங்க போல். நம்ம என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறனோ அதை மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கமெண்ட்டில் கேட்டுட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து இதை பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா 29 சரிங்களா, 29வது கொஸ்டின். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிஸ்சென்ஸ் அண்ட் நான்சென்ஸ் மியூட்டேஷன்? தவறுதலாக பொருள்படும் சடுதி மாற்றம் இடையான வேறுபாடு அப்படிங்கிற கொஸ்டினை படிச்சுருங்க. அதே போல் இந்த 30வது கொஸ்டின் ஒரு சில மிட்டம் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இது செகண்டரியாக படிச்சுருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 29 ப்ரைமரியாக படித்தாங்க சரிங்களா. 30 கொஸ்டின் செகண்டரியாக படிச்சுருங்க. அதுக்கடுத்து 32 சரிங்களா, குறுக்கேற்றத்தோட செயல்முறை. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் அதை படிச்சுருங்க. அதே போல் ஒரு சில எக்ஸாம்ஸில் இந்த நிக்கோட்டினா சுய பொருந்தா தன்மை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது 33வது கொஸ்டின். ஸோ 33வது கொஸ்டின் அதை படிச்சுருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கடுத்து இந்த 35 மரபணு வரைபடம்னா என்ன, அதோட இங்கே இருக்குது மரபணு வரைபடம் சரிங்களா. 35வது கொஸ்டின் தெரியுங்களா. இந்த 35வது கொஸ்டினை நீங்கள் என்ன பண்ணி வச்சுங்க, மார்க் பண்ணி வச்சுங்க. 35. அதுக்கடுத்து மெய்யிலா மடியத்தின் வரைபடம் இந்த 36 இதுவும் படிச்சுருங்க. அதுக்கடுத்து 37 மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியம் மேன்மேடு சீரியல், அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது படிச்சுருங்க. அதுக்கடுத்து இரட்டிப்பாதல் கவை வாட் இஸ் ரிப்ளிகேஷன் ஃபோர்க்கு, இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறங்க படிச்சுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்டா பேழை திருப்பி கேட்கக்கூடிய கொஷினு இந்த டாட்டா பேழை அப்படிங்கிறது அதை படிச்சுருங்க. அதுக்கடுத்து கொஷின் பார்த்திங்க அப்படின்னா குறியீட்டு இழை சரிங்களா. நம்ம சுவாலஜிலுமே படிப்போம் குறியீட்டு இழை, குறியீடற்ற இழை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த 43வது கொஸ்டின் சரிங்களா, அந்த கொஸ்டின் படிச்சுருங்க. அதே போல் இங்கே 45 இந்த 45வது கொஸ்டின் நீங்கள் படிச்சுருங்க. அதுக்கடுத்து 46 இது எல்லாமே 2 மார்க்ஸில் கேட்பாங்க. இந்த 46 இது எல்லாமே 2 மார்க் 3 மார்க்கு. 47 நுனி மூடல் வாழக்கம் சரிங்களா, இதுவும் 2 மார்க்கு அண்டு 3 மார்க் கொஸ்டின்ஸில் என்ன பண்ணக்கூடிய கொஸ்டின் திருப்பி கேட்கக்கூடிய கொஸ்டின். அதுக்கடுத்து டிஎன்ஏ இரட்டைப்பாதல் யூகேரட்டில் எப்படி நடக்குது, இந்த 49வது கொஸ்டின். இது எல்லாமே படிச்சுருங்க. இது எல்லாமே ப்ரைமரியாக படிச்சுருங்க. நமக்கு மோஸ்ட்லி எல்லாமே புக் பேக் கொஷின் படித்து தான் ஆகணும். ஸோ நம்ம சொல்லக்கூடிய கொஷினும் புக் பேக்கில் ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. அதுக்கடுத்து இந்த 51 மூலக்கூறு மரபுவியலாவில் அராப்டாப்சிஸ் ஒரு தகுந்த மாதிரி சரிங்களா. இந்த 51வது கொஷினு ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ அதை என்ன பண்ணுறீங்கன்னா படிச்சுருங்க. அதுக்கடுத்து 54 இடப்பெயர்வு கூறுகளை விவரி சரிங்களா. 54வது கொஸ்டின் டிரான்ஸ்போசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது எல்லாமே படித்தாங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக 55 டிஸ்கிரைப் ஆர்என்ஏ எடிட்டிங் சரிங்களா. இந்த கொஷின்ஸ் எல்லாமே இந்த சாப்டரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க. மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸை
படித்தாலே தேர்ட் சாப்டர் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தடுத்த வீடியோவில் சாப்டர் 4 and 5 இதெல்லாமே அப்ரூவ் பண்ணுவோம். இந்த கொஷின் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சாப்டருக்கு நம்ம வந்து அப்ரூவ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.